ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் சிஎஸ்சி மாணவன். இந்த வீடியோ சீரீஸில் நம்ம இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பெர்முடேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். பெர்முடேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அது எந்தெந்த மாடலில் டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது மூலிமா வேறு ஸ்ட்ரிங்கை ஆல்ரெடி இருக்கிற கேரக்டர் வச்சு க்ரியேட் பண்ணுறது தான் பெர்முடேஷன். ஸோ இந்த இது நம்ம ஏபிசிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பெர்முடேஷன் எத்தனை பெர்முடேஷன் வரும்னா, இதோட லென்த் வந்து 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் அந்த அளவுக்கு பெர்முடேஷன் இதுக்கு வரும். இப்போ ஏபிசிங்கிறதுனால இதுக்கு நான் பெர்முடேஷனாக எழுதிடுறேன். ஏசிபிங்கிறது ஒரு பெர்முடேஷன், ஏசிபிங்கிறது ஒரு பெர்முடேஷன், அதோட ஏபிசிங்கிறதும் ஒரு பெர்முடேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு பிஏசிங்கிறது ஒரு பெர்முடேஷன், நெக்ஸ்ட்டு பிசிஏங்கிறது ஒரு பெர்முடேஷன், சிஏபிங்கிறது ஒரு பெர்முடேஷன், அண்டு சிபிஏங்கிறது ஒரு பெர்முடேஷன். இப்போ ஆறு பெர்முடேஷன் வந்துடுச்சு ஏபிசிங்கிற ஸ்ட்ரிங்குக்கு. அது எப்படி ஜாவா ப்ரோக்ராம் மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் ஒரு ஸ்டெப்லையும் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியும். மெயின் மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறேன்னா, இன்புட்டுக்காக எழுதிக்கிறேன். ஸ்ட்ரிங் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன் நேமு. இன்புட் என்னென்னா ஏபிசிஏ கொடுத்துக்கிறேன், ஏபிசி. நெக்ஸ்ட்டு இது நான் இங்கே யூஸ் பண்ண போகிற மெத்தட் என்னென்னா பேக் ட்ராக்கிங்கு. பேக் ட்ராக்கிங்னா பொதுவாக என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம ஒரு பசில் கேம் விளையாடி இருப்போம். அந்த பசில் கேம் எப்படின்னா, எக்ஸாம்பிள் சுடுக்கோவே எடுத்துக்கோங்க. இந்த கேம் பொறுத்தவரையும் நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன காம்பினேஷன் வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லா வேல்யூவும் என்ட்ரு பண்ணி பார்ப்போம். சப்போஸ் வரலைன்னா பேக் ட்ராக் பண்ணி ஒரு வேல்யூவாக எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு வேல்யூ போடுவோம். இதுதான் கைஸ் பேக் ட்ராக்கிங்கிறது. நம்ம கோலை அடையிற வரையும் ஒரு மெத்தடை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் மாதிரி தான். ஸோ இதுக்காக நான் ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுங்கிறனால ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை கால் பண்ணிக்கிறேன், அப்புறம் அதை நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே நான் என்ன எழுத போகிறேன்னா, இன்புட்டும் எனக்கு ஒரு ஸ்பேஸும் மட்டும் அதுக்குள்ளே வரணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ்க்குள்ளே அதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வால். இதுக்குள்ளே நான் என்னென்ன வேல்யூலாம் கொடுக்க போகிறேன்னா, 2 ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறேங்க. ஒன்று வந்து இன்புட், இன்னொன்று வந்து அவுட்புட். ஸ்ட்ரிங் இன்புட் ஒன்று, அப்புறம் ஸ்ட்ரிங் அவுட்புட். இப்போது நம்ம எந்த ப்ரோக்ராம் எழுதினாலும் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் ஃபஸ்ட் நம்ம எட்ஜ் கேஸ் கவர் பண்ணிக்கணும், அதாவது பேஸ் கேஸ். அது வந்து அதுக்கு ஒரு செர்டைன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட்ங்கிறது. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையும் நமக்கு என்ன எட்ஜ் கேஸ்னால், இன்புட் வந்து 0 இருந்துச்சா இன்புட்டோட லென்த்து, அதுதான் நமக்கு வந்து எட்ஜ் கேஸிங்க. ஸோ அது போக ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் இன்புட் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இருந்தால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அவுட்புட் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அவுட்புட், அதோட ஒரு எம்டி ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து காட்டணும் எந்தெந்த பெர்முடேஷன் என்னென்னலாம் ஆகுதுங்கிறதுக்காக. ஸோ ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கே நான் வந்து லூப் ரன் பண்ணுறேன். அது எதுக்காகனா, நான் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஏபிசின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா, இதில் இருக்க ஒரு கேரக்டரை நான் ஆக்சஸ் பண்ணி தான் பேக் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இதில் உள்ள எல்லா கேரக்டரையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 ஆரம்பித்து ஐயோட வேல்யூ லெஸ் தென் இன்புட் டாட் லென்த் வரையும் வேணும். ஐ வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்காக இது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கேர் C equal to input dot care at. நான் இது எதுக்காகங்கிறது லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்காக. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ஸ்ட்ரிங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ரெம்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் என்ன ஸ்டோர் ஆகும்னா, input dot substring of 0, I and then input dot substring of I plus 1.
ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் நான் அந்த இது ரிகர்சிவாக கால் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த பெர்முடேஷன் அந்த இதையே மறுபடியும் கால் பண்ணுறேன் ஃபங்க்ஷனே. ஸோ அதில் என்னென்ன பாஸ் பண்ணுறேன், ரெம்முங்கிறதையும் அவுட்புட் ப்ளஸ் இந்த சி கேரக்டரையும் பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதியாச்சு. நான் இதை எப்படிங்கிறத ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம இன்புட் வந்து இங்கே ஏபிசி. இந்த ஏபிசி இந்த லூப்புக்குள்ளே வரப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஐ வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 0ங்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கும், சியோட வேல்யூ சி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கும். சி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்குமா. பேலன்ஸ் என்னென்ன இருக்கும், பிசி இருக்குமா. இந்த பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெமன் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, பிகின் இண்டெக்ஸ் இங்கே ஆல்ரெடி எனக்கு வந்துடுச்சு விஎஸ் கோடில் யூஸ் பண்ணும்போது 0ல் ஆரம்பித்து ஐ வரை என்ன இருக்குன்னு பார்க்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டு எண்டிங் இண்டெக்ஸ் இங்கே வந்து எதுவுமே வராது. ஸோ அப்படியே தான் இருக்கும். இன்புட் டாட் சப்ஸ்ட்ரிங்காக i+1 இருக்குது தெரியுமா. இந்த i+1னா என்னென்னா, இப்போ ஐங்கிறது இங்கே 0ல் ஆரம்பிக்கும். ஏபிசியில் 0ல் ஆரம்பிக்கும். இந்த 0ல் ஆரம்பித்து இப்போ ஏபிசியில் 0ல் ஆரம்பிக்கும். இப்போ சியில் வந்து ஏங்கிற கேரக்டர் ஸ்டோர் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க கேரக்டரை செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பேலன்ஸ் உள்ள கேரக்டர் இங்கே எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இந்த இடம் வந்து எப்படி வந்துடும்னா 0,0ன்னு வந்துடும். 0,0ன்னு வரும்போது இந்த இடத்த வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிரும். இங்கே எதுவுமே வராது. அந்த பேலன்ஸ் உள்ள சப்ஸ்ட்ரிங்கில் என்ன வரும்னா பிசிங்கிறது வந்துடும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஏன்னு ஆக்சஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் உள்ளது பிசின்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ வந்து ப்ளஸ் ஆகுமா. ஐ ப்ளஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல பின்னு எடுத்துக்குமா. பின்னு எடுத்துக்கும் போது இங்கே என்ன வரும், ஸ்டார்டிங் 0,1ன்னு வரும். பேலன்ஸ் 0,1னா இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் இங்கே வந்துடுமா. ஃபஸ்ட்டு கேரக்டர் இங்கே என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏ வந்துடும். எப்படின்னா இங்கே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டு ஐ வரையும் போகிறதுனால இங்கே இடையில உள்ள ஒரு லெட்டர் ஏ வந்துடும். இங்கே பேலன்ஸ் இங்கே வந்து பியை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் வரும். அந்த அடுத்த லெட்டர் என்ன, சி. இப்போது நமக்கு ஏசி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சிங்கிற லெட்டர் ஆக்சஸ் பண்ணுமா. அப்போது இங்கே என்ன வரும், 0,2ன்னு வருமா ஸ்டார்டிங். இப்போது இங்கே என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் இருக்கும். ஏபிங்கிறது இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து இது வரையும் இருக்கும். i+1ங்கிறது இல்லை. ஸோ அங்கே எதுவுமே வராது, அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறதுனால இந்த ரிமைனிங் உள்ளது அவுட்புட் ப்ளஸ் சி இது மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகி அடுத்தடுத்தா பிரியும். இப்போது இந்த பிசிங்கிறது எப்படி பிரியும்னா, ஏபி, ஏசின்னு பிரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஏசிங்கிறது எப்படி பிரியும்னா, பிஏ, பிசின்னு பிரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஏபிங்கிறது எப்படி பிரியும்னா, இந்த சியோட சேர்ந்து சிஏ, சிபின்னு பிரியும். இப்போது ஒரு 6 காம்பினேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. 6 பெர்முடேஷன் 6 வேஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது ஒரு இதுலேயும் ஒரு லெட்ரு இருக்காது. அது என்ன லெட்டர்னா சி. நம்ம அதுக்கு தான் இந்த கேரக்டரையும் சேர்த்து இங்கே அனுப்புகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே என்ன வரும், பி ஆட் ஆயிரும். இங்கே நெக்ஸ்ட்டு சி ஆட் ஆயிரும். இங்கே நெக்ஸ்ட்டு ஏ ஆட் ஆயிரும். இங்கே நெக்ஸ்ட்டு பி ஆட் ஆயிரும். இங்கே நெக்ஸ்ட்டு ஏ ஆட் ஆயிரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்க ப்ராப்ளமில் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேரக்டராக இங்கே எடுத்துக்கும் போது இந்த சப்ஸ்ட்ரிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்பரை பிரிச்சுக்கும். நம்பரை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டை பெர்ஃபார்ம் பண்ணோம். பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் எல்லாத்தையும் மறுபடியும் இந்த இதுக்குள்ளே அனுப்போம். அதோட சேர்த்து இந்த கேரக்டரையும் அனுப்போம். ஸோ அடுத்து வரும்போது ஏபின்னு தனித்தனியாக உங்களுக்கு 2ஆக பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டில் நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது மொத்தமாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எல்லா வேலையும் ஒன்றாகி அந்த 6 காம்பினேஷனே வந்து 6 பெர்முடேஷன் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான் கைஸ் இந்த ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த இன்புட்டுக்கு நம்ம ஏபிசின்னு ஒரு இன்புட் கொடுத்தோம். இங்கே என்ன வந்திருக்கு, ஏபிசி வந்துடுச்சு, ஏசிபி வந்துடுச்சு, பிஏசி வந்துடுச்சு, பிசிஏ வந்துடுச்சு, சிபிஏ வந்துடுச்சு, சிபிஏ வந்துடுச்சு. இப்போது 6 காம்பினேஷன் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. சரி, இந்த இன்புட்டுக்கு மட்டும்தான் வேலை செய்வானா, இல்லை அப்படி இல்லை கைஸ். இப்போது நம்ம சேனலே கொடுத்துக்கலாம், சிஎஸ்சிங்கிறது கொடுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம்.
சிஎஸ்சிங்கிறத போடும்போது சிஎஸ்சி வந்துடுச்சு, சிஇஎஸ் வந்துடுச்சு, எஸ்சிஇ வந்துடுச்சு, எஸ்இசி வந்துடுச்சு, இசிஎஸ் இஎஸ்சிங்கிறது வந்துடுச்சு. ஸோ அதோட பெர்முடேஷன் எத்தனை இது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க வந்தது. தேங்க்யூ, பை பாய்.